அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ பாலாயை நமக. ஸ்ரீ பாலா சதகம் 30வது பாடல். பொன்மயிலே பூங்குயிலே சொல் எழிலே பாலா, கலைகளுக்கெல்லாம் தாய் நீ, அதை அள்ளித்தரும் தெய்வம் நீ. ஆதி சங்கரரின் அருந்தவ பயனே, அல்லல் தீர்ப்பவளே, பல வேடம் தாங்கி இந்த உலகாளும் மாயவளே, மாணிக்கமே. பொன்மயிலே பூங்குயிலே சொல் எழிலே பாலா, அதாவது பொன்மயிலே என்று இங்கே கற்பகாம்பாளையும், பூங்குயிலே என்று மதுரையம்பதி மீனாட்சி அம்பையையும், சொல் எழிலே என்பது அன்னை மகா சரஸ்வதியாக பூந்தோட்டம் எனும் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையையும் குறிக்கின்றார். அந்த 3 சக்திகளாகவும் இருப்பவள் ஸ்ரீ பாலா என்பது கருத்து. கலைகளுக்கெல்லாம் தாய் நீ, அதை அள்ளித்தரும் தெய்வம் நீ. கலைகளை படைத்தவளும் இவள்தான். அந்த கலைகளை கர்ம வினைகளுக்கேற்ப அள்ளித்தந்து வளர்ப்பவளும் இந்த தாய்தான். அதனால் இவள் தாயாகவும் கொண்டாடப்படுகிறாள், தெய்வமாகவும் இருக்கிறாள். ஆதிசங்கரின் அருந்தவ பயனே, அல்லல் தீர்ப்பவளே, அதாவது ஆதிசங்கர பகவத் பாதாளின் ஆசீர்வாதமாக அவர் ஷண்மதங்களையும் நிறுவியது அவர்தான். அப்பேற்பட்ட அந்த ஆதிசங்கரின் ஆசீர்வாத வடிவமாய் இருப்பவள் அம்பிகை. அவர் பல திருத்தலங்களில் அம்பிகையை வழிபாடு செய்திருக்கிறார். அவர் ஸ்ரீசக்கரம் முதலான பல யந்திரங்களை அம்பிகைக்காக வடிவமைத்து அதில் அம்பிகையை ஆவாகனமும் செய்து அருள் செய்திருக்கிறார். அப்படி ஆசீர்வாதம் தந்தவராக ஆதிசங்கரின் ரூபம் இருக்கிறது. அந்த ஆதிசங்கரருக்கு அன்னையே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறாள். அதனால்தான் ஆதிசங்கரர் பல ஸ்லோகங்களை அம்பிகையை நோக்கி பாடியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அல்லல் தீர்ப்பவளே, எந்த ஒரு ஆத்மாவிற்கு எந்த ஒரு ஜீவனுக்கு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை ஓடி வந்து தீர்ப்பதில் இவளுக்கு நிகர் இவள் மட்டும்தான். அப்பேற்பட்ட குணம் கொண்ட தயாபதியாய் இருப்பவளும் ஸ்ரீ பாலா. பல வேடம் தாங்கி இந்த உலகாளும் மாயவளே, மாணிக்கமே என்று பல வேடங்கள், அதாவது மாரியம்மன், காளியம்மன், காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, சிவன், விஷ்ணு என்று பல வேடங்களை தாங்கி இந்த உலகாளும் ஆதிபரா சக்தியாக இருப்பவளும் பாலா. அப்படி பல ரூபங்களை காட்டும் மாயம் செய்கின்ற மாயவளே, மாணிக்கமே. மாணிக்கம் என்பது அரிய பொருள். அப்படி அரிய பொருளாகவும் இருந்து இந்த உலகத்தை பரிபாலித்து கொண்டிருப்பவளே பாலா என்பதே இந்த பாடலின் கருத்து. அன்னையின் பாடலை கேட்போருக்கும் அன்னையை வழிபாடு செய்பவருக்கும் அவர்களின் வாழ்வின் பொருள் தெரிந்து அந்த பொருள் கிடைத்து வெற்றியும் கிடைக்கும் என்பதே உண்மை. அன்பிகையை வழிபாடு செய்வோம், அனைத்து நலன்களும் பெறுவோம். ஓம் சக்தி.